குருவே வாழ்க. எங்கும் வாழும் அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி பாப்பாத்தி அம்மன் அங்காள பரமேஸ்வரி துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை டிசம்பர் 26, 2024 பஞ்சாங்கத்தின்படி திதி 12:44 காலை வரை ஏகாதேசி, பின்னர் துவாதேசி, நட்சத்திரம் சுவாத்தி 6-9 இரவு வரை, பிறகு விசாகம், யோகம் சுகர்மம் 10:23 இரவு வரை, அதன் பின் திருத்தி, கரணம் பவம் 11:40 காலை வரை, பிறகு பாலவம் 12:44 காலை வரை, பிறகு கௌலவம், சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், நாள் சமநோக்கு நாள், பிறை தேய்பிறை. நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, கௌரி நல்ல நேரம் 12:15 1:15 மணி வரை, மாலை 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரை, ராகு காலம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரை, குளிகை 9 மணிலேருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் 6 மணிலேருந்து 7:30 மணி வரை. இன்னைக்கு சந்திராஷ்டமம், பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்னைக்கு சர்வ ஏகாதேசி. ஸ்ரீவல்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரெங்கமன்னார் கண்ணாடி மாளிகைக்கு எழுந்தருளார். திருப்பதி ஏழுமலையப்பன் புஷ்பாங்கி சேவையும் இன்னைக்கு நடைபெறுகிறது. இன்னைக்கு கோயில்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய கோயில் சிவகங்கை புல்வநாயகி அநீதியை நீக்கி நீதி கிடைக்காரக்கூடிய ஒரு நல்ல திருத்தலம். அந்த திருத்தலத்துக்கு சென்று வந்தால் உங்களுக்கு ஏதாவது அநீதி நடந்திருந்தால் அதை நீதியை வழங்கக்கூடிய ஒரு தெய்வமாக அங்கே வீற்றிருக்கக்கூடிய சிவகங்கை புல்வநாயகி அம்மன். இப்போது கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இன்னைக்கு சூரிய உதயம் 6:20 அதே மாதிரி இன்னைக்கு கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, உச்சகத்தில் புதன், தனசுல சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்னைக்கு வழிபாடுகள் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு நிறைந்த சர்வ ஏகாதேசி, அதே மாதிரி குரு, வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சாய்பாபா வழிபாடு அப்படிங்கிறது வெற்றிகளை கொடுக்கும். உங்களுக்கு சர்வ ஏகாதேசினால மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பெருமாள் வழிபாடு பண்ணும்போது பொருளாதார சிக்கலும் இருக்கும். அதே மாதிரி வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வழிபடும் போது பொருளாதார ரீதியான ஒரு தேக்க நிலை, பொருளாதார ரீதியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடியது. ஏன்னா குரு தான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய, சம்பளத்தை கொடுக்கக்கூடிய, வருமானத்தை கொடுக்கக்கூடிய குரு. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க சனி கர்மகாரகன்னா தொழில் தான், உத்தியோகம்லாம் கிடையாது. சனியோடைய காரகத்துவம் அவர் தொழில் கர்மவினைக்கு ஏற்ப தொழிலை கொடுப்பார். ஆனால் இது குரு உங்களை சம்பாதிக்க வைப்பார், நேர் வழியில் சம்பாதிக்க வச்சு அதன் மூலியமாக பயனடையக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நேர் வழியில் வர சம்பாத்தியம் தான் கூச்சப்படாத சம்பாத்தியம். அந்த சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடிய அருளை குரு பகவான் கொடுப்பார். அதே மாதிரி குரு வேற என்னத்துக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஸ்தான பிராப்தம், அதே மாதிரி குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதாகவும் குரு கண்டிப்பாக நம்மளுக்கு செய்வார். அது மாதிரி குரு பகவான் வேற என்னதுக்கெல்லாம் நல்லது பண்ணுவார் அப்படின்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களையும் சுபிட்சம் பண்ணும். குரு ஒரு வெளிச்சமான கிரகம். இந்த கிரகத்துக்கு கண்டிப்பாக குரு ஒரு மோசமான விளைவுகளை கொடுக்குவார். நேர் வழியில் ஒருத்தர் சம்பாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா குருவுடைய திருவருள் கண்டிப்பாக கிடைக்க வேண்டும். இந்த தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு வியாழக்கிழமையான சென்று வருவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுத்தே தீரும். ஒரு 9 வாரம் நீங்கள் போய் பாருங்கள், அதோடைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அவரவர் ராசியின்படி சந்திரனுடைய அடிப்படையில் அவங்கவுங்களுக்கு என்னென்ன ராசி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களுக்கு சுகபோக வாழ்க்கை இன்னைக்கு கிடைக்கக்கூடியதாகவும், லக்ஸுரியஸான பில்டிங் கட்டணும், ஒரு வீடு வாங்கணும், வாசல் வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்ற ஆசை நிறைவேறக்கூடிய நாளாகவும் சில பேர்த்துக்கு அமையும். திசாபூத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் இதுக்கு 100% அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய திசாபுத்திகள் அவயோகமாக இருந்தால் மட்டும்தான் பிரச்சனைகளை கொடுக்கும். மற்றபடி நல்ல பலன்களை இன்னைக்கு கண்டிப்பாக கொடுக்கும். பாசிட்டிவான ஒரு திங்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு நடக்கும். ரொம்ப நாளாக கணவன் மனைவிக்குள்ளே இருந்த வாக்குவாதங்கள் எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு ஸ்தான பிராப்தமும் இருக்குது.
மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும், மேஷராசிக்காரங்களுக்கு தொழில் வகையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக மேஷராசிக்காரங்களுக்கு உருவாகும். மேஷத்துக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான நாளும் கூட அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு உங்களுக்கு வழிபாடாக திருச்செந்தூர் முருகனை வழிபடுறதும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பா கொடுத்தே தீரும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. ரிஷபராசிக்காரங்கள் நட்பு வட்டாரங்கள் விரிவடையக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டிருக்க உதவிகள் இன்றைக்கி கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும், சப்போர்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி உங்கள் நட்பு புதிய நட்பு சேரக்கூடியதாகவும், புது நண்பர் சேர்க்கை இருக்கக்கூடியதாகவும், பழைய நண்பர்கள் வருகையினால் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகும். இன்னைக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு நட்பு வட்டாரத்தினால் மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக உருவாகும். ரிஷபராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்னைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை பெருமாள் வழிபாடு பண்ணும்போது அவருக்கு துளசி மாலையை அணிவித்து வழிபடுறதும், பச்சை கற்பூரத்தை கையில் வச்சு வழிபடுறதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மிதுன ராசிக்காரங்க பயமான ஒரு சிச்சுவேஷன்ஸ் ஏதாவது அமையும் உங்களுக்கு இன்னைக்கு. அதே மாதிரி வளைந்து கொடுத்து போகணும். இன்னைக்கு பயத்தை உண்டாக்கக்கூடிய சில செயல்கள் உங்களுக்கு மாயை போல இருக்கும். அதை விடுத்து நீங்கள் உங்களோட முயற்சிகளை தங்கு தடையின்றி எடுத்து செல்லுங்கள். அது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். உத்தியோகத்தில், தொழிலில் ஒரு சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு அரிதான நாளாக இன்னைக்கு இருக்கும். அனைத்து வகையிலுமே ஐஸ்வர்யங்களை கொடுக்க இன்னைக்கு பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். பெருமாளை நீங்கள் மனதார வழிபடும் போதும், நெய் தீபம் ஏற்றி வழிபடும் போதும் நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கடகராசிக்காரங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், இன்னைக்கு உங்களுக்கு செய்தொழிலில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும், பெரியோர்களுடைய ஆதரவு, உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு, நண்பர்களினுடைய ஆதரவு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமாக கிடைக்கும். குடும்பத்தில் பிள்ளைகள்னால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாகவும், அனைத்து வகையிலுமே உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு கடகராசிக்காரங்களுக்கு அமையும். கடகராசிக்காரங்களுக்கு விநாயகர் வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. சிம்ம ராசிக்காரங்களுக்கு உயர்வான நாளுன்னு சொல்லலாம். உங்களை பற்றி உயர்வான எண்ணங்களை கொண்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு உச்சாணியை தொடக்கூடிய நாளாகவும், உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடியதாகவும், தொழிலில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, தொழிலில் முன்னின்று நிறைய பிரச்சனைகளை களையக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக உருவாகக்கூடியதாக ஸ்தான பிராப்தம் உண்டு. சிம்மராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக ஏகாதசினால இன்னைக்கு உங்களுக்கு பெருமாள் வழிபாடு ரொம்ப மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கன்னிராசிக்காரங்க இன்னைக்கு போட்டி பொறாமைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய, போட்டி தேர்வுகள் இன்னைக்கு நடக்கக்கூடியதாகவும், பள்ளி மாணவர்களுக்கு நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய விகிதம் அதிகமாகக்கூடியதாகவும் இருக்கும். இன்னைக்கு காலேஜ் லைஃப் உங்களுக்கு ரொம்ப ஒரு லக்ஸுரியஸான லைஃபாக இருக்கும். உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லேருந்து அது வெளிக்கொண்டு வரும். உங்களுடைய மன நிம்மதி அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு உருவாகும். கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. துலாம் ராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மிகப்பெரிய ஒரு உச்சாணியை தரக்கூடிய ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும், தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடியதாகவும், தொழிலில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும், இடைநீக்க பண்ணக்கூடிய விஷயங்கள்னால ஒரு சில பேர் டிப்ரெஷன் பாயிண்ட்டுக்கு போயிருப்பீங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு சரியாகக்கூடிய ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது அமையக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக உருவாகும். துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மேன்மைகளை அதிக அளவில் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால இன்னைக்கு வழிபாடாக நீங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. பெருமாளை வழிபடும் போது நெய் தீபம் ஏற்றி பச்சை கற்பூரத்தை தூவி வழிபடும் போது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. விருச்சிக ராசிக்காரங்க புகழின் உச்சத்துக்கு செல்லக்கூடிய நாளாக, சொல்வாக்கு செல்வாக்கு கூடக்கூடிய நாளாகவும், மிகப்பெரிய வெற்றியை அரிதாகக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக உருவாகும். இன்னைக்கு செய்தொழிலில் நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடியதாகவும், ரொம்ப நாளாக தேக்கி வைத்திருந்த அந்த பணிகள் எல்லாம் நிறைவடையக்கூடிய நாளாகவும்
அனைத்து வகையிலுமே உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு புதுவிதமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயமாக இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமையும். கண்டிப்பாக இன்னைக்கு திருச்செந்தூர் முருகனை வழிபடும் போது நிறைய வெற்றிகளை, அரிதாக உள்ள சாதனைகளை படைக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக உருவாகும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. தனுசு ராசிக்காரர்கள் செலவுகள் அதிகரிக்கிறதுனால அதனால சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது சுபிட்சமான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி திருமணம் போன்ற விஷயங்கள், சுபகாரியங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகும். இன்னைக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். அதே செய்தொழிலில் ஒரு சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அன்றாட பணிகளை செய்யும் போது சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தகர்த்து வெற்றியை வாகை சூடக்கூடிய நாளாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உருவாகும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துக்கணும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மகர ராசிக்காரங்க அமைதியான சூழ்நிலையை, எச்சரிக்கை, கவனம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கணும். இன்னைக்கு பொறுமையை கையாள வேண்டும். அது மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். யோசித்து செயல்படுங்கள். அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு முன்னேற்றகரமான நாளாக மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கு. மகரத்தை சிகரத்தை நோக்கி இருக்கக்கூடிய பயணங்களாக வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். மகர ராசிக்காரங்க வழிபாடாக சனீஸ்வர பகவானை வழிபடுறது, பெருமாளை வழிபடுறதும் நல்ல மாற்றங்களை, முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துக்கின்றேன். நன்றி. கும்பராசிக்காரங்க இன்னைக்கு கோபதாபங்களால் ஒரு சில இழப்புகள் ஏற்படும். அதனால கவனமா இருக்கணும். கும்பராசிக்காரங்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு ரொம்ப முக்கியமானது. பொன் பொருள் சேர்க்கை உண்டு. அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள் செல்வாக்கு கூடக்கூடியதாகவும், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியதாகவும் கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மீன ராசிக்காரங்களுக்கு பயணங்கள்ல ஒரு சில கவனங்கள் இருக்க வேண்டும். சிறு தூர பெருந்தூர பயணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். நிறைவடையக்கூடிய நாளாக இருந்தால் கூட பயணங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கி சந்திராஷ்டமம், பூரட்டாதி, உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாகவும், பூரட்டாதி உத்திரட்டாதி ஒரு புது முயற்சிகளை தவிர்க்கிறது, அன்றாட பணிகளை செய்து வருவது, தடை தாமதங்களின்றி செய்யக்கூடிய விஷயங்கிறது, விநாயக பெருமானை வழிபடுறது மிகப்பெரிய ஒரு வெற்றியின் உச்சாணியை கொடுக்கும், சாதனையை படைக்க வைக்கும். இன்றைக்கு வழிபாடாக உங்களுடைய ராசி அதிபதி தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதும், தடை இல்லாமல் உங்களுடைய செயல்கள் செயல்பட விநாயகரை வழிபடுறதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இன்னைக்கு வழிபாடுகளை பண்ணும்போது நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் ஆன்மீக தேடல்கள், ஆன்மீக விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அனைத்து ராசிக்காரருக்கும் அனைத்து செல்வங்களும், பலங்களும், ஐஸ்வர்யங்களும் கிடைக்க எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.